வணக்கம். அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ தொகுப்புக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னா, காளியோட தியான மந்திரத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த மந்திரம் என்னோடய குரு எனக்கு ஆரம்ப காலகட்டத்தில் கொடுத்த ஒரு காளியோட தியான மந்திரம். இந்த மந்திரத்தை நான் ஏகப்பட்ட விஷயங்களுக்கு நான் பயன்படுத்தியிருக்கேன். சரிங்களா? இதோட பலன் நான் சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு ஒரு அற்புத பலன்களை இந்த மந்திரம் மட்டுமே எனக்கு கொடுத்துருக்கு. சரிங்களா? இந்த மந்திரத்தை அனைவருமே பயன்படுத்துங்க. சரிங்களா? தயவுசெய்து செய்வன பாதிப்பு இருக்கிறவங்க, வீட்டில் எப்போதும் ஒரு சந்தோஷம் இல்லை, யாரை கண்டாலும் எனக்கு ஒரு பயம், ஒரு பேசவே எனக்கு ஒரு பயமாக இருக்குது, காளி மேலே எனக்கு முழு பக்தியாக இருக்குது, காளியை நான் சரணடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தியான மந்திரத்தை நீங்கள் சொல்வதால் மகா காளியோட அருள் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லை, இந்த மந்திரத்தை சொல்வதால் காளி உங்களை ஆட்கொள்ளும். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களை யாராச்சும் திட்டாங்க அப்படின்னா நீங்கள் எதுவும் அவனை பண்ண வேணாம். சரிங்களா? காளி கோவப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும். சரிங்களா? அதுக்கப்புறம் அவனோட நிலைமை ரொம்ப மோசமாக போயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு சுற்றி நின்று காவை காக்கும். உங்களுக்கு என்ன தேவை, வாழ்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை, அதை உங்களுக்கு கரெக்டாக அந்த நேரத்துக்கு உங்களுக்கு காளி கரெக்டாக பண்ணி கொடுக்கும். சரிங்களா? அதுக்குன்னு கோடீஸ்வரன்லாம் ஆக்காது. டக்குன்னு பீரோவில் பணம் அந்த மாதிரிலாம் கிடையாது. உங்களுக்கு வேலை இல்லைன்னா ஒரு நல்ல உயர்ந்த நிலையில் ஒரு வேலை வாங்கி கொடுக்குறது. ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னா பல மடங்கு பணம் வரவை அதிகரித்து கொடுக்கும். மாந்திரிக விஷயங்கள்லாம் ஆடுறவங்கலாம் அந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா நல்ல உச்சகட்டத்தில் இருக்கும். சரிங்களா? என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். இந்த மந்திரத்தை வீட்டில் நீங்கள் தாராளமாக நீங்கள் சொல்லலாம். சொல்லக்கூடிய நாள் சனிக்கிழமை அமாவாசையில் ஆரம்பிங்க. அப்படி இல்லைன்னா அமாவாசையில் நீங்கள் ஆரம்பிங்க. சரிங்களா? இந்த மந்திரத்தை எப்போல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, முடிஞ்ச அளவு இரவு வேலையில் மட்டும் இதை நீங்கள் சொல்லுங்கள். சரிங்களா? அப்படி இல்லைன்னா பிரம்ம முகூர்த்த வேலையில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நான் என்னோடய தனிப்பட்ட அனுபவத்தில் இரவு வேலைகளில் மட்டும்தான் இந்த மந்திரத்தை நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? சில மாந்திரிக விஷயங்கள் நான் பண்ணும்போது உடற்கட்டாகவும் நான் இதை பிரயோகம் பண்ணியிருக்கேன். ஏகப்பட்ட விஷயத்துக்கு இந்த மந்திரத்தை நான் பிரயோகம் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் சொல்கிறேன், இதோட பலனை நான் சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படின்னு. இந்த மந்திரத்தை லட்சம் முறை நீங்கள் கொடுத்துட்டு ஒரு விபூதி, ஒரு கைப்பிடி விபூதியிலே உங்களால் அஷ்டகர்மம் ஆட முடியும். சரிங்களா? ஒரு எதிரியை மாறனடிக்கணும்னா அவன் மேலே உங்களுக்கு உண்மையாக ஒரு பிரச்சனை அப்படின்னு பக்தியை மட்டும் முழுசாக வச்சு இந்த மந்திரத்தை ஒரு திருப்பு சொல்லி அவன் ஊதி விட்டிங்கன்னா போதும், அவன் என்ன நிலைமை ஆகிறான்னு மட்டும் பாருங்கள். சரிங்களா? இதோட மகிமை இந்த மந்திரத்தை ஜபிச்சா மட்டும்தான் புரியும். ஏன்னா நான் சொல்கிறேன் அப்படின்லாம் கிடையாது. இந்த மந்திரத்தை ஜபிச்சா மட்டும்தான் இதோட அற்புத பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னா, காளி சுற்றி நின்று காவை காக்கும்பா அவங்களையா. சரிங்களா? சுற்றி நின்று காவை காக்கும். ஒரு சின்ன இது கூட அண்ட விடாது உங்ககிட்ட. ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் ஒரு நெகட்டிவான வைப்ரேஷன் இருக்குது அப்படின்னா, உங்கள் காலடி எடுத்து வச்சாவே அங்கே இருக்கிறதெல்லாம் அலறி ஓடும். ஏன்னா அந்த அளவுக்கு இது உச்சகட்டத்தில் இருக்கும். இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்வதால் வைப்ரேஷனை நீங்கள் நல்லா உணர முடியும். சரிங்களா? முழு பக்தியோடு நீங்கள் சொல்வதால் இந்த மந்திரத்தை காளி உங்களுடைய ஆட்கொள்ளும். நல்லா நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஒரு 10 நாளில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு தெரியும். காளி உங்களை ஆசீர்வாதம் பண்ணுறது, அனுகிரகம் கிடைக்காது நல்லா தெரியும். இந்த மந்திரம் இரவு வேளையில் சொல்லும்போது அதிகமாக சாப்பிட்டுட்டு பண்ணாதீங்க. சரிங்களா? மந்திரம் சொல்ல முடிச்சுட்டு எவ்வளோ லேட்டானாலும் பரவாயில்ல, அதுக்கப்புறம் கூட சாப்பிடுங்க. இல்லாட்டி அரை வயிறு இல்லாட்டி கால் வயிறு தண்ணி, கால் வயிறு உணவோடு இந்த மந்திரத்தை ஜபிங்க. மந்திரம் சொல்லும்போது உங்கள் முன்னாடி ஒரு தீபம் மட்டும் ஏற்றிக்கோங்க. சரிங்களா? தீபம் ஏற்றிக்கும். கீழே கோணி சாக்கு பை இல்லாட்டி தர்பை அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். ஒரு குரு எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு. இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது பிணத்தை அனாவசியமாக தொடக்கூடாது. யாரும் போய் பிணத்தெல்லாம் தொடமாட்டாங்க. இப்போ வீட்டில் ஏதாச்சும் ஒரு இறப்பு, தாத்தா பாட்டி அப்படின்னா அவங்களோட பிணத்தை தொடலாம். பொதுவாக ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போகிறோம் அங்காளி பங்காளி அப்படின்னா அவங்களோட பிணத்தை நம்ம தொடக்கூடாது. மெயினாக அந்த கன்னி தீட்டு வர வீட்டில் உணவு தண்ணி எதுவும் வாங்கி குடிக்கக்கூடாது. சரிங்களா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது மட்டும் தான் சுத்தபத்தமாக இருக்கணும். வேறு எந்த இதுவும் கிடையாது. மனைவியோடு இருக்கலாம். அது
பர்சனல் லைஃப்பில் எந்த இதுவும் தலையிடாதுப்பா. சரிங்களா? இது வந்து மாந்திரீகம் பண்ணுறது கிடையாது. முழுக்க முழுக்க காளியை வந்து ஒரு உபாசனையாக நீங்கள் எடுத்துக்கலாம், தியான மந்திரமாக எடுத்துக்கலாம், இல்லாட்டி காளியோட அருளை வெகு சீக்கிரத்தில் இது பண்ணுறதா எடுத்துக்கலாம். ஓப்பனாக சொல்லணும்னா காளியை போய் சரணடைகிற மந்திரம் இது. சரிங்களா? இதை சொன்னீங்கன்னா உங்களுக்கு 100% என்னால் அடித்து சொல்ல முடியும், உங்கள் வாழ்க்கை மாறும். சரிங்களா? இந்த மாதிரி மாந்திரிக விஷயங்கள் தெரிஞ்சுக்கொள்ள அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.